உங்களை போலீஸ் கைது செய்கிறாங்களா, அப்போ இந்த விஷயம்லாம் அவங்க செஞ்சுருக்காங்களான்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். எதுக்காக உங்களை கைது செய்கிறாங்க அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு தெரிவிக்கணும். அப்படி கைது செஞ்ச பிறகு உங்களுக்கு பெயில் வாங்குறதுக்கான உரிமை இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். அதன் பிறகு 24 மணி நேரத்துக்குள்ளார உங்களை மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஒப்படைக்கணும். உங்களுக்காக வாதாட ஒரு வழக்கறிஞரை நியமிக்கிறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிவிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இலவசமாகவே வழக்கை நடத்திக்கிறதுக்கான உரிமையும் உங்களுக்கு அரசாங்கம் செஞ்சு தரணும் அப்படிங்கிற அந்த தகவலையும் உங்ககிட்ட தெரிவிக்கணும். சரிங்க, இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க, இதெல்லாம் எந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க? கிரிமினல் ப்ரொசீஜர் கோடும் இப்போ இருக்கக்கூடிய பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிட்டாலையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலையும் இது மாதிரியான உரிமைகள் ஒரு கைது செய்யப்பட்ட நபருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது போல் சட்ட தகவல்களை தெரிஞ்சுக்க விதிவிலக்காக திகழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.